செஞ்சாரு. பீர்பால் அந்த 5 பேரையும் கூர்மையா கவனிச்சாரு. அரசன் உட்கார்ந்திருந்த ஆசனத்தோட பக்கத்துல போய், மேன்மை மிகு பேரரசே, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லவே மன்னர் ஆச்சரியம் அடைஞ்சாரு. பீர்பாலை பார்த்து, எப்படி நான் அரசன் அப்படின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாரு. நீங்க தான் கம்பீரத்தோடையும் நேருக்கு நேர் கண்கள் வச்சு என்ன பார்த்தீங்க, அப்படித்தான் கண்டுபிடிச்ச அரசே அப்படின்னு சொல்றாரு. மேலும் அந்த 5 பேரும் உங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பீர்பாலோட பதில கேட்ட அரசன் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. பீர்பாலோட அறிவாற்றலை பாராட்டி பரிசுகள் வழங்கி சில நாட்கள் அரச விருந்தினராக அங்கேயே இருக்க செஞ்சாரு. என்னதான் பொய்களால மாறுவேஷம் போட்டாலும் உண்மையான தோற்றம் அவங்க முகத்துல தெரியும். எவ்வளவு போலியா நடிச்சாலும் நம்மளோட செயல் முகத்தின் மூலம் அறியலாம். அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு சிந்திச்சு உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க. எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சிந்திங்க. உங்களோட நல்ல மனசு உங்களோட முகத்தை அழகாக்கும். அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.